அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கும்போது அங்கே பவுல் அப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 23 வசனம், பக்கம் 188. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் எடுக்கலையா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கற்களினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ணுகிறது. 1 நாளாகமம் 17:5 அதில் நான் பார்த்தால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. 17:5 பக்கம் 527. நான் இஸ்ரவேலை வர பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசத்துக்கு போனேன். 6 நான் சகல இஸ்ரவேலும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய் இருப்பதில்லை. அவர் எப்பொழுது மனிதன் நடுவில் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று வேறு பிரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே பஸ்கா ஆட்டுக்குட்டி மீட்கப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை வனாந்தரத்திலே அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினாரோ, அந்நாள் முதற்கொண்டு அவர் எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயம் கட்டணும், அந்த ஆலயத்தில் வந்து நான் இருப்பேன், அந்த ஆலயத்துக்கு தான் நீ எல்லாரும் தேடி வரணும்னு அவர் எங்கேயுமே சொல்லல. யார் காலத்திலையும் அவர் சொல்லல. அப்ப ஏன் ஆலயம் கட்டப்பட்டது என்றால், தாவீது விரும்பினார். தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. நான் கேதுரு மரங்களால் இருந்தாக்கியிருக்க அரண்மனையில நான் குடியிருக்கும் போது என் தெய்வம், என்னை அபிஷேகித்த தெய்வம் கூடாரத்தில் எப்படி இருக்க முடியும்? ஆகவே நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்றேன். விரும்பினார். விருப்பம் வந்ததுனால ஆண்டவரத்தில் அவர் ஜெபம் பண்ணார். ஜெபத்துக்கு தேவ தயவு தேவை. சில காரியங்களை குறித்து ஜெபம் பண்ண. அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 46 வசனம், பக்கம் 171. இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசத்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார்.
தயவு பெற்றபடினால்தான் அவன் ஜெபம் பண்ண. அவன் ஜபத்தை ஆண்டவர் ஒரு பாதி ஏற்றுக்கொண்டார், இன்னொரு பாதி அவர் ஏற்றுக்கொள்ளல. நாம் கெட்டதும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட மாட்ட, உன் கற்ப பிறப்பானவனே கட்டும். ஆலயத்தை கட்ட இவனுக்கு விருப்பம் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அந்த ஆலயம் கட்ட அனுமதி கொடுத்தார். ஏனென்றால் ஆலயம் ஒண்ணு கட்டிட்டா இவங்க என்ன செய்வாங்க, கண்கள் பூரா அந்த ஆலயத்தில் தான் இருக்குமே தவிர ஆலயத்துல வாசம் பண்ணிற ஆராதனைக்குரியவர் மேல இருக்கார். என்றைக்கும் ஜனங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். ஆராதனைக்குரியவரை விட்டுவிட்டு ஆராதனை முறைமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதாக மாறி விடுவார்கள். ஆக ஆண்டவர் சொன்னால், நான் உலாவிக் கொண்டு இருக்கிறவர், என்ன கொண்டு போய் ஒரு கூடாரத்திற்குள்ள அல்லது கூடாரத்துக்குள் அவர் இறங்கி வருவார். ஆனா ஒரு கட்டடத்துக்குள்ள நீ வைக்க முடியாது. கோயிலுக்குள்ள என்ன அழைத்து வைக்க முடியாது. நான் எங்கும் நிறைந்திருக்கிற எங்கும் ஆவுகிறார். நான் கர்த்தர். அவருக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் சொல்லும் போது அவரை எப்படி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார், அறிமுகப்படுத்துகிறார் என்றால், 2ஆம் வசனத்தில் 7:2 பக்கம் 169, அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்க முன்னமே மெசொப்பொத்தாமிய நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நம் ஆண்டவர் யார் தெரியுமா? மகிமையின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், மகாதயுள்ள தேவன், அன்புள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், சிருஷ்டிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், குணமாக்குகிற தேவன், வழி நடத்துகிறது, பாதுகாக்கிறது, மகிமையின் தேவன். ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை என் மகிமையினால் நிரப்புவேன். ஆகவே சாலமோனுடைய ஆலயம் மிக அழகாக நேர்த்தியாக அது கட்டப்பட்டது. அதில் அவன் பலி செலுத்தின பொழுது அக்கினியினாலும் தேவ மகிமையினாலும் தேவன் இறங்கி அவனை ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆனா அந்த ஆலயம் இருந்தது இல்லையா? ஆலயம் இருந்தது, ஆலயத்தில் இருக்க வேண்டியவர் ஆலயத்தில் இல்லை. புரியுதா? ஆகவே பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாலே அவனுடைய தலைமை நெபுசலாம், அவனால அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்ப மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அதுதான் ஆகாய. அவர்கள் பாபிலோன்ல இருந்து சிறையிருப்பு 70 வருஷம் கழிச்சு அவர்கள் மறுபடியும் இங்க வந்தபோது முதலாவது எதை கட்ட ஆரம்பித்தார்கள்? ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அவர்கள் 2வது ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் போல அல்ல. அது தங்கம், வைடூரியம், வெள்ளி, பொமேதோகன்னு என்னெல்லாமோ வச்சு கட்டியிருக்கா, பார்த்து. ஆனா எப்பொழுது கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார்,
ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அது எப்படி சார்? சாலமோனுடைய ஆலயத்துல எப்படி பார்த்தா தங்கம் ஜொலிக்கிற, யாரை குறித்து எவரை குறித்து நான் இல்ல, செய்தி மட்டும்தான் போகும். ஆவே அங்க ஆலயத்துக்குள்ள போனா பிரமித்து விட்டாய். ஷீபா ராஜஸ்ரீ பார்க்கிற பிரமிக்கிறான். நம் தெய்வத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கட்டி இருக்காரு. ஆனா செருபாபேலும் நாசாயம் சேர்ந்து கட்டின ஆலயத்துல அவ்வளவு மகிமை பார்ப்பதற்கு இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு விசேஷ வீடு, எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு விசேஷம், பெரிய கோடீஸ்வரர் வீட்டை ரைட்டு பார்த்தீங்கன்னா சுத்தம் அலங்கார விளக்கு ஜொலிக்கும். அதே சமயம் வருமானத்தில் சற்று தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவர் வீடு அப்படி அலங்கரிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய பார்வை அதுக்கு நேரம் போகுமா? பொதுவாக போக. ஆனால் அந்த பழைய ஆலயம் தங்கத்தால் வைரத்தால் மகிமையாய் காணப்பட்டது. இது வெறும் கற்களால மட்டும் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை. ஏன்? எதனால? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? நீ இந்த ஆலயத்தை தங்கத்தால் அலங்கரிக்கவில்லை, இந்த ஆலயத்துல நீ ரத்தாம்பரத்தால திரட்சியிலே போடவில்லை, காரம் முழுவதும் வெள்ளியினால நீ பண்ணலன்னு கர்த்தர் சொன்னார். சாலமோன் கட்டின ஆலயத்தில் சாலமோன் உலாவினா, இரண்டாவது கட்டின இந்த பிந்தின ஆலயத்தில் சாலமோனிலும் பெரியவர் உலாவினார். அதான் வித்தியாசம். சாலமோன் கட்டின ஆலயத்தில் அங்கே ஆராதனை செய்த ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் பிந்தின ஆலயத்தில் மகா பிரதான ஆச்சாரியர் இயேசு வந்திருந்தார். முந்தின ஆலயத்தில் பலிகள் காணிக்கைகள் இருந்தது, பிந்தின ஆலயத்தில் தன்னையே பலியாய் கொடுக்கிறவர் வந்திருந்தார். பழைய ஆராதனையில அதிலே முறைமைகள் இருந்தது. ஆனால் புதிய இந்த ஆலயத்தில் இயேசு ஆலயத்தை அற்புதம் செய்தார். தேவ வல்லமை வெளிப்பட்டது. அதிலே மகிமையின் தேவனையே வருஷத்துக்கு ஒரு தடவை மகிமையை பிரதான ஆச்சாரியன் தான் பார்க்க முடியும். ஆனா இப்ப தேவ மகிமையை கிறிஸ்துக்குள் எல்லாரும் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதையா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. செருபாபேலும் அனாச்சாரியன் சேர்ந்து கட்டின அந்த ஆலயத்தை ஹேரோது தி கிரேட் அவன் அதை புதுப்பித்து மிக அழகா 46 வருஷம் கட்டினான். ஆனால் ஆண்டவர் ஏற்றுட்ட சொல்ல, இந்த ஆலயத்தை பார்த்தீர்களா, என்னென்ன கற்க பளிங்கு கற்களாருக்கு பார்த்தீர்களா? ஆண்டவர் ஒரே அதை இடித்து போடு, 3 நாளைக்கு உள்ள எழுப்புவாங்க. அவர் தன் சரீரமாகிய ஆலயத்தை பொறுத்து அந்த 2வது ஆலயமும் கிபி 70 தீத்து ராயனால் தீக்கரை ஆக்கப்பட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல மாஸ்க் ஆஃப் ஹோமர் இருக்கு. 3வது ஒரு ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை பேர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல.
இப்படியானால் அவர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்? சங்கீதம் 68 நாம வாசித்தோம். பார்த்தீர்களா? ஆராதனை பண்ணும் பொழுது எந்த வசனம் வாசித்தோம்? 68 18ஆம் வசனம், பக்கம் 810. தேவரீ உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவளை சிறையாக்கி கொண்டு போனி. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டு. பக்கம் 710. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19, பக்கம் 231. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய உள்ள என்றும் அறியீர்களா? ஆலயம் எங்க வந்துட்டு கிபி 70 அழிக்கப்பட்ட பின்பு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் நீங்க எல்லாரும் ஆலயம் தான். நான் சொன்னேன், நடமாடும் ஆலயங்கள். நான் ஒரு ஆலயம். இது ஆலயம் கிடையாது. நாம் சபையாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது என் சபையை கட்டுவேன் சொன்னார். என் ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. உங்களை கட்டுவேன் என்று சொன்னார். உன்னை வாழ வைப்பேன் என்று சொன்னார். உன்னை இந்த ஆலயத்தை மகிமை நான் நிரப்புவேன். எந்த ஆலயம்? சரீரமாகிய இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன், கிருபையினால் நிரப்புவேன், நன்மையினால் நிரப்புவேன், அபிஷேகத்தால் நிரப்புவேன், வரங்களால் நிரப்புவேன், ஞானத்தால் நிரப்புவேன், அறிவினாலே நிரப்புவேன், தாளந்து திறமைகளாலே நிரப்புவேன், ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன், ஆலோசனையினாலே நிரப்புவேன், என்னுடைய தகவல பரிபூர்ணத்தினாலும் நிரப்புவேன். இதுக்குதாய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக அவர் பலியானார்? சிலுவையில். கிறிஸ்து இயேசு சிலுவையில் ஏன் பலியானார்? ஏன் அவர் இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்தார்? அடுத்த மாதம் லெந்து டேஸ் வருது. அவர் என்று சொல்ல நாட்களை விசேஷப்படுது, தங்களுக்கு என்று விசேஷப்படுது. ஒருவேளை நான் 40 நாள் வார்த்தா இருக்கணும்னு நினைச்சு நான் கை கொண்டா நீங்க பண்ணிக்கோங்க. சபையில இருந்து அது செய்யலாம், அவ்வளவுதான். பெரிய வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஆராதனை. ஈஸ்வர் உயிர்த்ததன் அண்ணன் கொள்கிறதுனால அன்றைக்கு ஒரு விசேஷ ஆராதனை. அதை நான் தவறு குற்றம் என்று சொல்லவேன். ஆனால் ஆண்டவர் இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் தன்னை கிருபாதார பலியாய் கொடுத்தார்? நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு. அதனால்தான் பந்தி இருக்கு. பந்திக்கு முன்பாக வருகிறோம். அதை குறித்து அந்த ஆலயம் யாரா? நீங்களும் நானும் தான். அதை எப்படி சொல்கிறார்? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. யூடியூப்ல ஒண்ணு வருவது, வாலிப சோதரி, இது என் சரீரம், என் இஷ்டப்படி செய்வேன். வேதம் என்ன காண்பிக்கிறது? இந்த சரீரம் நீ தேவனாலே பெற்ற சரீரம்.
இந்த சரீரத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எப்படி சாலமோன் கட்டின ஆலயத்தில் அந்த மகாபரிசுத்த தலத்துக்குள் அந்த மகிமையின் தேவன் வந்து அந்த கிருபாசனத்தின் நடுவில் இருந்தாரோ, அதை போல உன் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ண, என் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவனாலே பெற்றோம் உங்களே சங்கியம் இருக்கிற பரிசுத்தாவிடைய ஆழமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய என்றும் அறியீர்களா? ஏன் சரீரத்தை பற்றி ஆண்டவர் ஏன் அப்படி பேசுகிறார்? ஆவி ரட்சிக்கப்பட்டு ஆவிலே கழிவுறுகிறோம், ஆவிலே நிரம்புகிறோம். இந்த சரீரத்தை பற்றி எதற்கு என்று கேட்பீர்களானால், இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்த்தலாம். இந்த சரீரம் ஒரு நாள் மறுரூபப்படும். ஒன்று ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நாம் எடுக்கப்படும் பொழுது இந்த சரீரம் மறுரூபப்படும். அல்லது மற்றவங்க சொல்றேன், என்ன சொல்ற, எனக்கு காலம் வந்து நான் நித்திரை அடைந்த பின்பு ஆண்டவர் இயேசு வரும்போது முதலாவது நான் தான் எந்திப்பேன், பலதான் நீங்க வருவீங்க. அப்படிதான் வேதம் சொல்றது. மருத்துவர்கள் முதலாவது நான் முதல்ல எந்திரிச்சுட்டோம், பரவாயில்ல எல்லாத்தையும் வலைக்குள்ள மீனை போட்டு எழுத்து கரைக்கி சேர்த்து, அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுது. உங்களையும் சேர்த்து ரெண்டாவது கூட்டிட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் இது எதை சுதந்திரிக்கும்? அழிவு, பக்கம் 243, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதுகிற வார்த்தை நிறைவேறும். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் விசுவாசம் இருக்கிறது. ராஜா இயேசு என் பாவத்துக்காக மறித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார், அவர் மறுபடியும் வரப்போகிறான் என்ற விசுவாசம் இருக்கிறது. இன்னொரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது, இந்த சரீரம் மறுரூபமா அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை எடுத்து சாவுக்கே வாழ்ந்த சரீரம் சாபாமையை அது தரித்து கொள். இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் இருக்கிறபடினாலே இந்த சரீரத்துக்கு யார் அதிகாரி? நாம் அடுத்த வசனத்திலே இருக்கு, 1 கொரிந்தியர் 6:19. யார் அதிகாரி? தேவனே அதிகாரி. இந்த சரீரத்துக்கு யார் அதிகாரி? தேவனே அதிகாரி. ரெண்டாவது இன்னொரு அதிகாரி இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு அதிகாரி. இந்த சரீரத்துக்கு நாம் அதிகாரி கிடையாது. குடும்பஸ்தா இருந்தால் 1 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அதனால மனைவி உட்காரணும் எந்திக்கணும். அப்படியா? அப்படி அல்ல. இந்த சரீரம் தேவன் இதற்கு அதிகாரி. இரண்டாவது நமக்கு துணையா கொடுக்கப்பட்ட துணைவன் அல்லது துணைவிதான் இந்த சரீரத்தில். ஏன் சொல்லி என்றால் ஆண்டவர் இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு உரியது அல்ல. ஏன் இவ்வளவு தூரம் இந்த சரீரத்தை பத்தி ஆண்டவர்
பேச்சு கேட்டு 1 தெசலோனிக்கர் 4:5. அதுக்கு காரணம் நான் பின்னால சொல்றேன். 1 தெசலோனிக்கர் 4:5 பக்கம் 281. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்தார். பரிசுத்தமாகவும் நீ காத்துக்கொள்ளணும், இதை கனமாகவும் காத்துக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6:20 பக்கம் 232. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த. ஏன் தெரிஞ்சிட்டா? எதனால தெரிஞ்சிட்டா? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு. அஞ்ஞானிகள் அல்லது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், அவர்கள் தங்கள் சரீரத்தை கனவீனப்படுத்துகிறார்கள். எப்படி? ஆராதிக்கிற தெய்வத்திற்கு பிரியம் என்று சொல்லி சரீரத்தை சவுக்கால் அடித்துக் கொள்கிறார். தெய்வத்துக்கு பிரியம் என்று சொல்லி சரீரத்தில் கொக்கிகளை மாட்டி தேரை இழுக்கிறார். அவர்கள் அழகு என்ற பெயரிலே குத்தி தங்கள் சரீரத்தை துன்பப்படுத்துகிறார். இன்னும் மார்க்கங்கள் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் விரதம் என்ற பெயரில் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறார். நாமளும் உபவாசிக்கிறோம். உபவாசம் கரெக்டா பண்ணணும் சார். இங்க எத்தனை பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமையானா கால ஆராதனைக்கு நான் ஆகாரம் எடுக்காமல் போவேன் என்பது நல்ல தீர்மானம். ஆனால் அது உங்கள் சரீரத்துக்கோ ஆத்மாவுக்கோ உதவி செய்யாது. தேவ சமத்துக்கு போகிற என் சரீரத்தை ஆண்டவரே ஆகாரத்தை தள்ளி வைத்து விட்டு ஒரு விண்ணப்பத்தோடு போற. உபவாசம் என்பது சரீரத்தை ஒடுக்குகிறது மாத்திரமல்ல. ஏசாயா 58 சரீரம் கர்த்தருக்குரியது என்பதை மறந்து அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கொலோசரி அல்ல வரும். அது பின்னால சொல்றேன். ஏசாயா 58:5 மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறது. பக்கம் 864. தலை வணங்கி நானே போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் இருக்கும். சரீரத்தை ஒடுக்கிறாங்க, அவ்வளவுதான். சரீரத்தை ஒடுக்கிட்டு இருப்பதை தேவன் விரும்பல. சரீரத்தில் உபவாசம் பண்ணும்போது தேவன் நியமித்த நியமத்தின்படி உபவாசத்தை ஏறெடுப்பதையே கர்த்தர் இருப்பார். உபவாசத்தோன்னா கர்த்தர் கேட்டுவாரா? ஜெபித்தோன்னா கர்த்தர் கேட்டுவாரா? பல மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் ஐயா, அதனால கேட்டுவாரா? ஜெபிக்கவே வேண்டாம். தேவனுக்கு முன்பாக பக்தியாய் நீதியா வாழ்ந்து பாருங்க. நீங்க கூப்பிடும்னால பதில் வந்துகிட்டு. அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் பதில் தருவேன். பேசும்போது நான் கேட்பேன். நான் பேசுறத இங்க கேட்டுக்கிட்டு நம்புறேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேட்கிறீங்கன்னு நான் நம்புறேன்.
நாம் பேசும்போது ஆண்டவர் ஏற்று கேட்கிறாங்க நிச்சயம் எனக்குள் இருக்கணும். அது இல்லைன்னா அந்த ஜபம் வெறுமை, வீண், ஆகாயத்துல சிலம்பம். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஜபிக்க ஆரம்பிக்க. அதுக்கெல்லாம் எனக்கு எங்க சார் நேரம் இருக்கு? நான் எந்திரிச்சு ஜபம் பண்றது 10 பரவாயில்ல. அந்த 10 நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தோடு உங்களை தொடர்பு கொள்ள. இல்லைன்னா போன் பண்றோம்னா அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். அவர் கடைகளை பார்த்து அடுத்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறார். இதை ஏற்படுத்திக்கிட்டு பிறகு ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற நிச்சயம். உபவாசமும் அதுபோல்தான். உபவாசிப்ப தப்பென்று சொன்னார். உபவாசம் நாளை நியமித்துக் கொள்ள. ஆனால் எதற்கு உபவாசிக்கிறீர்கள் முக்கியம். 52 வார்த்தை இன்றைக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்லித்தார். தேவிக்க மனங்கால் படிகளை தேவிக்கான முதல்ல எல்லாரையும் மன்னிச்சு. ஃபர்கிவ்னஸ் தேவன் விரும்புகிறார். எல்லாரும் உன்னை காயப்படுத்த, புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தா பிள்ளையா இருந்தா யாரா இருந்தா காயப்படுத்தின எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். நீர் கிறிஸ்துவுக்குள் என்னை மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்னு சொன்ன எப்படி தெரியுமா? எதுவுமே இல்லாம ஆண்டவர் கலகு மேற்கவ்வளவு தூரம் அகற்றிட்டார். அதுல ஒரு டாட் கூட கிடையாது, கருப்பும் புள்ளி கூட கிடையாது. ஆண்டவரை நான் அவளை மன்னிக்கிறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி பாருங்க. கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார். என் பிள்ளை என்ன மாதிரியே, என் பிள்ளை என்ன மாதிரியே சேட்டை பண்றாங்க, அப்பா மாதிரியே செட்டப் பண்றியா? யார் சொல்லுவா? தாத்தா கால பாட்டி சொல்லுவா. ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை. நான் சிலுவை மனித இது எடுத்துக்கு வந்திருக்கோம், சிலுவைக்கு வந்துகிட்டு இருக்கோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்யறது அழகா பரமண்டல கற்றுடைய ஜபத்தை. அதுல என்ன வருது சொல்லுங்க? என்ன வந்தா என்ன? 11 மணி அப்பா என்ன ஆத்மாவை காணும் எப்பொழுது என் கால்கள் குனிக்கும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை. இந்த இடம் வந்தோன்னு ஒரு பெரியவர் டக்குன்னு வால்யூமை குறைச்சிட்டார். அது வரைக்கும் பல மணி எங்க ஜோம் பண்ணிக்கிட்டு வந்தார், நானும் அவரும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த இடம் சொன்ன அப்படியே வால்யூம் காமிக்கிறார். பரவ சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அதுல இருந்தே தெரிஞ்சுட்டேன் இவருக்கு மன்னிக்கிற சுவாபம். ஏன் தைரியமா சொல்ல முடியல? எதனால முடியாது? மன்னிக்கிற தன்மை உங்களுக்கு. தேவனுடைய பந்திக்கு நேரம் பாரு, கசப்பு இருந்தா அகற்றி. உங்களுக்குள் யார் மேலே அது கசப்பு இருக்கு, அது உங்களை எப்படி செய்ய தெரியுமா? கரையான் மாதிரி அரிச்சு எடுத்தோம். ஆவிக்குரிய ஜீவத்துல உங்களை அப்படியே தேவனை விட்டு விலக வச்சு மன்னிச்ச. என்னுடைய ஜபத்தின் முதல் ஜபம் தான் எப்போ மன்னிக்கிறான். யாரா இருந்தாலும் அவ்வளவு தீமை எனக்கு தான் ஆட்கள் வாட்ஸ்அப்ல போட்டு கேவலப்படுத்தின ஆட்கள் மன்னிக்க நல்லா இருக்கு. பிறகு ஜபம் பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல அது பாட்டுக்கு விண்ணப்பம் போகும் பாரு. ஆகா நம் பரிசுத்த காமிக்குள் நிரம்பி
தேவ பிரசன்னம் வந்துடும். பிறகு அது பாட்டுக்கு 1 மணி நேரம் என்ன 2 மணி நேரம் என்ன அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்க அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை எடுத்தாதான் ஐயா டேங்க்ல இருக்க தண்ணி உங்க குழாயில வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மகிமையினால் நிரப்புவதற்கு அவர் ஆயத்தம். பையம்பிள்ள ஆனா எது அடைத்து கேட்டது? எந்த சுவாபம் அடைத்து கேட்டது? பெருமை, மனமேட்டிமை, அகங்காரம், கசப்பு, மாம்ச வைராக்கியம். மாம்சத்தின் கிரியை எத்தனை தெரியுமா? கலாத்தியர்ல 17. ஆவியின் கனி எத்தனை தெரியுமா? 12. கலாத்தியர்ல 9, எபேசியர்ல 3. 17 வேணுமா? 12 வேணுமா? வரங்கள் தேவன் தருவது, கனி நாம் கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை நாம் ஒடுக்க கூடாது என்று கொலோசியர் 2:23 சொல்லி இருக்கு. கொலோசியர் 2:23 இப்படி பக்கம் 276 இப்படிப்பட்ட போதனைகளை சுயேஷமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒழுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் மாம்சத்தை பெருக்க வழியாக மற்றொன்றுக்கும் இந்த சர்வத்தனை இணைய தேர்தல் தேவன் கொடுத்ததுதான். எபேசியர் 5:29 பக்கம் 268 தன் சொந்த மாம்சத்தை பழுத்தவன் வரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து நமக்கு நல்லா போஷிக்க தெரியும். ஒரு சவுண்ட்ல சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா சர்வத்தை போஷிக்க தெரியும், காப்பாற்ற தெரியும். காப்பாற்ற தெரியல. ஆமா ஒத்துக்கிட்ட சர்வத்தை நன்றாக போஷிக்கிறாய் இல்லைன்னு நல்லா சம்பிரதமாக அங்கே சாப்பிட, ஆனா காப்பாற்றவும் தெரியல. நமக்கு ஒவ்வாத காரியத்தை விலக்கி சர்வத்தை காப்பாற்றது. அதை எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல இந்த சபையை நான் காப்பாற்றல சார். உங்களை சபைக்கு தலைவராயிருக்காண்டவர் ஏற்றுதான் அப்போ பொழுது உபதேசத்தை கொடுத்து ஆலோசனை கொடுத்து புத்திமதியை கொடுத்து போஷித்து காப்பாற்றிக்கிட்டே வர்றாரு. சபைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன பெரிய வெளிப்பாடு வரமா? வெளிப்பாடு வர இருக்கு வேண்டிய நேரத்துல வரும். 6 நாள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? 6 நாள் நான் எப்படி இருந்தானே யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தானே தெரியும். தேவ சமூகத்தில் வரும்போது எது தேவை அறிந்த ஆவியானது அதை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அவர்தான் சபையை உங்களை போஷித்து காப்பாற்று. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் விடமாட்டார், தப்பி போக்க முடியாது. காரம்பற்றி நடத்தோ கர்த்தர் நீரல்லோ கோபேட்டை என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம்பற்றி நடத்தோ கர்த்தர் நீரல்லோ நீரல்லோ. கொடியில் விழாகவே காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி வைத்தீரே. கொடியில் விழாகபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி வைத்தீரே. ஆடை கனே மகடி கத்தனை செய்த மலையாளையே
இந்த சரீரத்தை என்ன செய்யறது? இந்த சரீரத்துக்கும் ஆராதனைக்கு என்ன இவ்வளவு நேரம் சொன்னீங்க, எல்லாம் வசனத்துல தான் சொன்னீங்க. இதுக்கும் ஆராதனைக்கு என்ன சொன்னீங்க? ரோமர் 12:1 பக்கம் 221. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தேவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. நம்ம புத்தி உள்ள ஆள நடத்துறோமா? சங்கீதத்தில் பார்த்தோம்ல, புத்தி தருவோம். புத்தியாக நடத்துறோம்னா சரீரத்தை ஒப்பு கொடுக்க, சரீர சுகம் தேவன் அருளுகிற ஈவு, ஆரோக்கியம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். சரீரம் பலவீனப்படாது என்று சொல்ல, சுகவீனம் வராது என்றும் வேதம் சொல்ல. வியாதியை உன்னை விட்டு தூரமாக விலக்குவே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சாப்பிட வேண்டாத சாப்பிட்ட என்ன வரும் யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் சரீரத்திலே அவருடைய தழும்புகளால் தான், அது 2 அர்த்தம் இருக்காது. ஒன்று நம்முடைய ஆத்மா குணமாகும், ஆவி அவருடைய தழும்புகள். இன்னொன்னு சரீரம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மெத்தடிஸ்ட் ஆர் பேப்டிஸ்ட் சர்ச் அதெல்லாம் கர்த்தருடைய பந்தி நடத்துகிறார் குருவானவர். அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன், இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியை யார் முதலாவது எடுக்கலாம்னா, சரீரத்தில் வியாதி இருக்கிறவர்கள் முதலாவது எடுக்கணும், பிறகு மற்றவர்கள் எடுக்கணும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு சிலுவையில காயங்கள் பட்டால் 5 ஆயிரங்களுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். மத்தேயு 8 அதிகாரத்தில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏற்றுக்கிறது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கும். நான் ஜெபிக்கிறேன், இந்த என் சுகரை நான் ஏன் சுமக்கணும்? நீர் ஏற்கனவே சுமந்துக்கலாம், நீர் சுமரும். என்னால் இந்த சரீரத்தை சுமக்க முடியாது. இந்த சரீரம் தான் இன்னும் சுமக்கணும். அது எப்படின்னா, தனியா கழுங்க ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்லிட்டோம். என்னால் இந்த சரீரத்தை சுமக்க முடியாது. நீரே சுமக்கணும். இந்த சரீரம் தான் என்ன சுமக்கும். அப்போ ஒரு குரூப் கர்த்தருடைய பந்தியை பங்கு கொண்டார்கள். முதலாக ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு போன் குருவானவருக்கு வருது, யார் கர்த்தருடைய பந்தியை நடத்தும் போது எப்படி சொன்னீர்கள், நான் அந்த ஆராதனையில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் 1 வாரத்தில் மரித்து போவாய் என்று கேன்சர் முற்றின நிலைமையில உட்கார்ந்து, அதுதான் என்னுடைய கடைசி ஆராதனை என்று உட்கார்ந்திருந்தேன். ஆனா நீங்க இதை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் ஏற்று நமக்கு சுகம் கொடுக்க, பாவத்தை மன்னிக்க, சாபத்தை நீக்க, மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் சிலுவையில கிருபாதார பலியாய் மரித்தார். அதற்கு ஒப்பனையாக நாம் இதை கை கொள்ளுகிறோம். ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் அது யாரும் சொன்னீங்க. நான் வந்தேன், நான் எடுத்தேன், பிறகு போய் டெஸ்ட் பண்ண, பூரண சுகம் அடைகிறேன். கர்த்தர் குணமாக்கி நரகத்துக்குள்ளே சமாதானமும் உள்ளே சோமம் இருப்பதா. பொல்லாந்தான் தொடாம், பொல்லாப்பு நேட வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வியாதி படுகை நகரவாசிகள் சொல்வதும் இல்லை. வியாதியை உன்னை விட்டு தூரமாய் விலக்குவேன்.
உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நோய்களை சுமந்த மாத்திரமா எதுக்கு விடுவான? நீங்க பாட்டு சொல்லிட்டு போறீங்களா சார் போற போக்குல நினைக்க. மத்தேயு 8:17 பக்கம் 12 புதிய ஏற்பாடு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். சரீரத்தையும் பலப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த சரீரத்தை விக்கல் சொத் ஊழியக்கார் பிரபலமான ஊழியர், அற்புதங்கள் அப்படி எல்லாம் எடுத்து சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அவர் தினந்தோறும் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பார். டெய்லி வீட்டுல வாங்கி வச்சு பண்ணி ஆண்டவரை என் பார்த்து கை மறித்து என் வியாதியை சுமந்துப்பார். நான் இதை கை கொண்ட பக்தியாக அவரோட சர்வத்துல வியாதியே கிடையாது. புரியுதா? சாதாரண இல்லை. இந்த கர்த்தருடைய மனம் திரும்பி யாரையாவது மன்னிக்காத மன்னிச்சணும், இல்லை போய் மன்னிப்பு கேட்டணும், உடன்படிக்கை. ஆண்டவர் நோய்களை சுமந்தார். ஏன்னா தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயம் பலவீனப்பட நீர் விரும்பல, இந்த ஆலயம் கெட்டு போக நீர் விரும்பல. சாலமுடைய ஆலயத்துல முதல்ல என்ன இருக்கு தெரியுமா? பலிபீடம். அதான் ரோமர் 12:1 அர்ப்பணிப்பு. ஆராதனை என்பது ஆரவாரம் மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு சேர்ந்தது ஆராதனை. அர்ப்பணிச்சோம் குடும்ப காரியத்தை, வேலையை, அம்மால குட்டிகள் ஆண்டது, ஊழியத்தை, சபைய, ஊழியக்காரர் அர்ப்பணிச்சிட்டோன்னு இங்க கர்த்தர் பொறுப்படுத்த அவர் கைக்கு போயிடும். நான் கையில பிஸ்கட் வச்சிருந்தேன், ரூபா போகும்போது கையில கொடுத்தோன்னா பிஸ்கட் ரூபானோட இல்ல. அத மாதிரி கர்த்தர்ட்ட ஆராதனை அர்ப்பணிச்சிட்டோம் வைங்க, எந்திக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், 50% தான் நம்ம வேலை, 50% கர்த்தர். அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர்கிட்ட விட்டு, நீங்க ரட்சிப்பு கர்த்தருடைய, அவர்கிட்ட விட்டுருங்க. உன் பிள்ளையின் சமானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளையை கற்றால் போது துன்பம் வர பிள்ளைகளை பெறுவதும் இல்ல. அது திருப்பி காட்டுறோம். நீ வத்திர இன்று நீ ஜபம் பண்ணாயா? கேட்கிற காலம் வந்துடும். அந்த பலிபீடத்தை தாண்டி உள்ள போனா என்ன இருக்குன்னு தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த தலத்துல என்ன இருக்கும்? 2. ஒன்று குத்து வழக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இன்னொன்று சமூகத்தப்பம் டெய்லி மாற்றி அப்பம் வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையில 2 இருக்கணும், 2 கண். ஒன்று ஜபமும் வேதவாசி இருக்கா? சின்ன பிள்ளை நல்லா கேட்டு உங்களை துக்கப்படுத்த மாட்டேன், துக்கப்படுத்த. ரொம்ப நேரம் ஜெபிங்கன்னா நான் சொல்லலை சார். காலேஜ் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க சார். சும்மா இந்த ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு மணி நேரம் ஜெபிக்காவிட்டால் உடனே கர்த்தர் அதெல்லாம் ஒன்றும் கோபப்பட மாட்டார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என் பிள்ளை வேலைக்கு போகணும், என் பிள்ளை வேலை தளத்துல சாட்சியா இருக்கணும், வேலையில் அவன் உண்மை உள்ளவன் இருந்து அவன் எனக்கு கனத்த மகிமை கொண்டு வரும். அவன் வேலை பார்த்தாதான் அவன் கையில பொருள் வரும், பணம் வரும். அப்பதான் அவன் குடும்பத்தை நடத்த முடியும். அதுல இருந்து தன்னால் எனக்கு கொடுத்து அந்த ஊழியமும் நடக்கு. இது எல்லாம் தேவனுக்கு தெரியும். கர்த்தரை குறித்து சரியா தெரியாத ஆட்கள் தான் பிரசிக்குமாறு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, நேரத்துல தசமபாகம் கொடு, 15 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒழுங்க ஒரு நேரம் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா
அந்த 15 நிமிஷம் அந்த நாள் முழுவதுக்கு தேவையான கிருபையை கொடுக்கிறோம். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷம் வேத வாசிப்பு, ஒரு 10 நிமிஷம் சின்சியர் பிரேயர், கருத்தான ஒரு ஜெபம். உங்க குடும்பத்துக்கு தான் ஜெபிக்கணுமா இல்லை, மனைவிக்காக, பிள்ளைக்காக, வேலைக்காக, பிறகு 2வது நேரம் இருந்தா சபைக்காக, எங்களுக்காக, அதுக்கப்புறம் நேரம் இருந்தா தமிழகத்திற்காக, இந்தியாவுக்காக. நீங்க பிரியாரிட்டியை மாத்தினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஒழுங்குங்கரமாக ஜெபம் பண்ண பழகிட்ட வேதத்துல இருக்கு. 9ஆம் மணி நேரத்தில் தானியேல் 3 நேரமும் இன்னும் கொர்நேலியு 9ஆம் நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டேன். அது ஒழுங்கு வேதம் பார்த்தீங்க. நான் சொன்ன ஞானம் அதான் வரும், சத்தியத்துல அப்படியே பதில் வரும் தான். சரி, 3வது ஆலயத்தில் மகா பரிசுத்த, இந்த பரிசுத்த ஸ்தலத்துதான் தேவ மகிமை. ஆண்டு சொன்னார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்பு. அது எப்படி அவர் மகிமையினால் நம்மளை நிரப்புவார்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 4:14, பக்கம் 321. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் போல். எதை மகிமை நான் நிரப்புவேன் என்றால், உங்களை தமது ஆவியினாலே தேவன் நிரப்புவார். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்படுகிறவர்களாக, பரிசுத்த ஆவியினால் பலனடைந்தவர்களாக, நீங்க பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டவர்களாக, நீங்க பரிசுத்த ஆவியினாலே உணர்த்துவிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிற மகிமையும் ஆவியானவரால் உங்களை முற்றிலும் கட்டலாம். பரிசுத்த ஆவி பெற்று சொல்றது அந்நிய பாஷை கேட்டு வரங்கள் கிரியை செய்யறது அல்ல. ஏன்னா பரிசுத்தாவியை பெரும்னாலே வரம் தந்த ஞானத்தை போதிக்கு வசனம், அறிவு உணர்த்து வசனம். ஆசை 27 1978 ரசிக்கப்பட்ட ஆசை 29 1978 சங்கீதம் 42 வார்த்தை வியாக்கியானம் பண்ண ஆள்தான் இன்னைக்கு வர பேசிக்கிட்டே இருக்கேன். ஞானத்தை போதிக்கு வசனம், அறிவு உனக்கு வசனத்தை மறந்த கருத்தை தந்த, அதுக்கப்புறம் தான் பரிசுத்த அபிஷேகம் மறந்து அந்நிய பாஷை அந்த காரியத்தோட வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார், உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார், உங்களோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். இதோ வாசப்பட்டு கதவை தட்டின ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு சென்று போதனம் பண்ணுவேன். போதனம் பண்ணல என்ன, ஒரே டைனிங் டேபிள் எதிர் புதுமாய் இருந்து ஆகாரத்தை ரசித்து ருசித்து சாப்பிட மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் சம்பாஷணை. அந்த அளவுக்கு தேவன் உங்களோடு ஈடுபட விரும்புகிறார். ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷன், ஆனா ஆபிரகாம் தேவனோடு சம்பாஷிக்கிற மனுஷன். உங்க ஜப வாழ்க்கை எதற்கு மேல போகணும் தெரியுமா? சம்பாஷணைக்குள்ள போகணும். சம்பாஷணை சாதாரணமா நானும் இவரும் பேசிக்கிட்டே இருப்போம். நான் சொல்லுவேன், நான் வாழ்க்கை நிப்பாட்ட மாட்டேன், தயவு சொல்ல மாட்டேன். 1 மணி நேரம் சாதாரணமா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பேசுது. அண்டவரை இவ்வளவு நேரம் பேசிட்டேன், எனக்கு உதவிச்சு, பேச நல்லது, உன்னை பேச வச்சுக்க பேசிக்கிட்டு. சம்பாஷணை முறையிலே தேவனோடு உறவு கொள்வதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார்.
ஆவியானவர் அதுதான் சொல்லுது. ஆவினால் நடத்தப்படுகிற அனுபவம் தான் மகிமையினால் நிரப்பப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் தேவ மகிமை வந்து இறங்கியது, இருக்கை இப்போ இறங்கதான் செய்யுது. ஆனா அனுதினமும் எப்படி உங்க வாழ்க்கை ஆவியானவரோட ஐக்கியமா இருக்கா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவாடும் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேரம் ஐக்கியப்பட ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வைத்திருக்க. இந்த ஐக்கியம் எங்க கொண்டு போகும் தெரியுமா? தேவனுடைய அன்புக்கும் சொல்லி நான் முடிக்கிறேன். ரைட், தேவனுடைய அன்புக்கும் கிறிஸ்துவின் ஒருமைக்கு நேராகத்தான் நடத்துமே தவிர 2 தெசலோனிக்கர் 3:5 பக்கம் 180 கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் ஒருமைக்கு நேராக நடத்துவார். தேவ அன்புக்குள்ள தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துவார். அன்பு செலுத்துகிற தெய்வத்தின் மேல் அன்பு செலுத்துகிறோமா? என் மேல் அன்பா இருக்கிறான்னு கேட்டார்ல, அர்த்தம் என்ன? நீ என்னை பின்பற்றி அனுதினமும் சிலுவை எடுத்துக்கோ, அனுதினமும் நீ என்னை பின்பற்றுவா. எழும்பி நிற்போம். ஆவியானவர் உங்களை